வணக்கம். சிறு வயதில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, கல்யாணம் ஆகாத இளம் பெண்கள், அப்புறம் இளைஞர்கள் அவங்கலாம் பார்த்திங்கன்னா, ஒரு டிவியில் உட்காந்துருப்பாங்க. ஒரு தாத்தா அவங்களுக்குலாம் வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பார். அந்த ஷோவை பார்க்கும்போதே, கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. அது ஒரு பர்சனலான அஃபேர் இல்லையா? அதை டிவியில் பேசிகிட்டு இருக்காங்களே. பட் பாவம் அவங்களுக்கு ரியல் லைஃப்பில் செட் ஆகலை போல இருக்குது. எந்த ஒரு வரணும். அதனால் பார்த்திங்கன்னா, கல்யாண மாலை அப்படிங்கிற ஷோவில் எல்லோரையும் சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோவே அப்படியே வேன் பார்த்துட்ருப்போம். இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா ரியாலிட்டி, அதாவது ரியலிசம் நம்ம படத்தில் தான் காட்டுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிறையா என்ன சொல்கிறது, ஷோஸில் காட்டிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு 100 நாள் நம்ம எல்லாருமே அவங்கள லைவில் பார்க்கலாம். அங்கே நிறையா டாஸ்க்லாம் வைப்பாங்க. அவங்களோட பிஹேவியர் வெளில தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரியாலிட்டி ஷோலாம் இருந்துச்சு இல்லையா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா, சரி இதையும் நம்ம வெஸ்ட்லேருந்து தானே கொண்டு வந்தோம், வேறு ஒரு ஷோவையும் உள்ளே புகுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட்ஸ் வில்லா, லவ் ஐலண்ட் இந்த மாதிரி ஷோஸ்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் கேள்விப்படாமல் இருக்கலாம். அந்த ஷோலேருந்து அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி நம்ம ஊர் மசாலாவை பூசி பார்த்திங்கன்னா, வழக்கம் போல் சொசைட்டியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, யாருமே பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி நிம்மதியாக இருக்கக்கூடாது. அப்படி கல்யாணம் பண்ணி யாராவது ஒரு ஒய்ஃபோட இல்லை ஒரு ஹஸ்பண்டோடு இருந்தால் அதோடு நிற்கக்கூடாது. கொஞ்சம் தாராள மனசாக எல்லாருமே மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான எம்ஏ வேலை பார்த்துட்டு இருக்க அந்த டிவியின் புது ஷோ தான் பார்த்திங்கன்னா 2வது முறை காதல் செய்யக்கூடிய ஒரு ஷோ பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷோவில் பேசிக்லி நான் சொன்ன மாதிரி இந்த லவ் ஐலாண்ட், ஸ்பிளிட்ஸ் வில்லா இந்த 2 ஷோலையும் கொஞ்சம் குழப்பி அடித்து அது ஒரு மிக்சிங் காக்டெயில் மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. என்ன மேட்டர்னா, 12 கண்டஸ்டன்ட் இருப்பாங்க. இந்த 12 கண்டஸ்டண்ட்டும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு காதல் இருந்திருக்கும். எல்லாருக்கும் காதல் இருக்கும் இல்லையா? பல காதல்கள் பல பேருக்கு இருக்கும். இப்படி இவங்களோட காதல்லேருந்து பார்த்திங்கன்னா மனம் முறிந்து, இந்த காதல் உடைந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா, இப்படியே வாழ்க்கை போயிடாது. நம்ம படத்தில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் ஒரு பூ தான் பூக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல், அது சரி அந்த பூ போயிடுச்சு, அடுத்த பூ என்ன பார்ப்போம், ஒரு பூ செண்டாவே வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க இல்லையா? அப்படி யாரெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த காதலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஒரு பிரேக்கப்பை முடிச்சுட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே கூப்பிட்ருவாங்க. அதற்கப்புறம் அவங்க பெண்ணாக இருக்கிறாங்க ஒரு சைட்னா, இன்னொரு பக்கம் ஆண்கள் இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் மிங்கிளாக விடுவாங்க. இந்த மிங்கிள் பண்ணி அவங்க எல்லாருமே ஜிங்கிள் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும்ல. இதை எல்லாத்தையும் ஒரு கண்டென்ட்டாக எடுத்து ரியலிஸ்டிக்காக நம்மக்கிட்ட காட்டுவாங்க. அப்படி காட்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, யாருக்கு யார் கூட செட் ஆகுது, யார் நல்லா இணக்கமாக சேர்றா, யார் பார்த்திங்கன்னா நல்லா கடலை போடுறாங்க, யார் நல்லா ஃப்ளர்ட் பண்ணுறா, யாருக்கு கம்பேட்டபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் ஆணும் உரையாடுவதை பார்த்து பார்த்திங்கன்னா, அப்படி அந்த பெண்ணும் ஆணும் ஒரு பேர் உரையாடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள செட் ஆகணும்னா அப்படியே மாற்றி இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி பார்த்திங்கன்னா வேற ஒரு பெண்ணை கூட பேசி பாருங்க, எங்ககிட்ட தான் 12 பெண் இருக்கே இல்லை 12 ஆண்கள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வெவ்வேறு பேர்களை ஒரு மிக்ஸ் மேட்சை போட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜதை போட்டு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரையுமே சேர்த்து வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஷோ தான். இப்படி இதில் பேசுகிறப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள காதல், காமம், இன்பம், துன்பம், அழுகை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டி, பொறாமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்ல. இதை அப்படியே தத்ரூபமாக படம் பிடித்து அப்படியே காட்டினா அதை பார்த்து வருங்கால சந்ததிகள்லாம் தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா 2வது முறை காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ இந்த குஜால் டிவியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த குஜால் டிவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமூகத்துக்கு எதெல்லாம் தேவையான ஷோ, குறிப்பாக ஒரு திருமணம் அப்படிங்கிறது மேலே எவ்வளோ மரியாதை வைக்கணும், ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட்டிங், அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆபாசம், டபுள் மீனிங், இந்த மாதிரி எந்த விஷயமே பார்த்திங்கன்னா சொசைட்டிக்குள்ளே இருந்தால் தான் அந்த சொசைட்டி ஃபார்வர்ட் திங்கிங்காக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சேனல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சேனலில் போடக்கூடிய சீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க சேனலில் போடக்கூடிய ரியாலிட்டி ஷோவாக இருக்கட்டும், இல்லை கான்டெஸ்ட் ஷோஸ் இருக்கும்ல, சிங்கிங் ஷோ, இல்லை பார்த்தீங்கன்னா ஜோக் பண்ணி காட்டுவாங்க. இதில் எல்லாத்துலேயுமே ஏன் சமையல் ஷோவில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்றாவியெல்லாம் எடுத்துகிட்டு கடைஞ்சி எடுத்து கொடுப்பாங்க. அதை திங்கிறதுக்கும் ஆளுங்க இருக்குது. நல்லா சாப்பிட்றாங்களே, நக்கி சாப்பிட்றாங்களே அப்படின்னு பார்த்து பார்த்திங்கன்னா, சரி இதையே கொடுத்தா தின்னுட்டாங்க, இதுக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை இறக்கும்னு சொல்லிட்டு வெஸ்ட்டில் ஏற்கனவே ரொம்ப பாப்புலர் இருக்க கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழ்நாட்டில் இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலி இந்த குஜால் டிவியில் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க இந்த ஷோஸ்லாம் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு அந்த ஷோ கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா நம்ம கல்ச்சர் வேறு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த 100 நாள் இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டி ஷோ இருக்குல்ல, அந்த ஷோஸ்லேயே ஹிந்தி வேர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதில் அவங்க உடுத்துகிற உடையெல்லாம் நிஜமாகவே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வேறு இதெல்லாம் பார்க்கவே போகவே தேவையில்லை. அந்த ஷோவை பார்த்தாலே உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. சரி, தமிழ்நாட்டிலையும் என்ன பண்ணலாம், அப்படியே காட்ட முடியாதுல்ல, அதனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூடி காட்டுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஷோவையும் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்வீக் பண்ணி கொண்டு வந்தாலும் பேசிக்லி இதோட கான்செப்டே ரொம்ப கேவலமான கான்செப்ட் அப்படிங்கிறனால இதில் அதிகமான ஆபாசம் மட்டும் இல்லாமல் முறை தவறிய அந்த
காதல் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கக்கூடிய மதிப்பு, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய மதிப்பு அண்ட் அது ஒரு ப்ரைவேட் அஃபேர் அப்படிங்கிறத வந்து உடைக்கிறது அண்ட் சொசைட்டியை வந்து பார்த்திங்கன்னா டிரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோவில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க. ஸோ பேசிக்கலி இந்த 12 கண்டஸ்டன்ட்டும் பேசுவாங்க, பழகுவாங்க, இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து சாப்பிட வைப்பாங்க ஒன்றா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நடக்க வைப்பாங்க, ஓட வைப்பாங்க, மேபி ஸ்விம்மிங் கூட பண்ண வைக்கலாம், மேபி தெரில என்னெல்லாம் பண்ண வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டிகிட்டே இருக்கும்போது இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆப்போசிட் பார்ட்னர் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த 2வது காதல் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த ஷோலேயே வந்து இவங்க எனக்கு ஓகேன்னு 2 பேருமே சொல்லி அவங்க கூட நகர்ந்து போய் அடுத்த கட்டத்தோட வாழ்க்கையை வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லை இது வேலைக்கு ஆகாது, என்னோட பழைய காதலுக்கே திரும்பி போகிறேன், ஏன்னா இவனுக்கு அவனே பரவாயில்ல, இல்லை இவளுக்கு அவளே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழைய காதலர்கிட்டே வந்து திரும்பி ரீபவுண்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இல்லை எப்பா கடைசி வரைக்கும் நான் சிங்கிளாக இருக்கேன்டா, விட்டுருங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முடிவை வந்து எடுப்பாங்க. இதற்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தாய்மாமன் வேலையை செய்யக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து இந்த ஷோ மூலியமாக வந்து செய்ய போகிறாங்க. சரிப்பா கலாச்சார காவலரே ஓவராக கலாய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டிங்களா, நீ என்ன ஒழுங்கடா, நீ மட்டும் சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுறது இல்லையா, எதுவுமே பார்க்குறது இல்லையா, எவ்வளோ ஷோஸ் வருது, இதெல்லாம் வந்து நம்ம ஓடிடியில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறாங்க, ஏன் இதை மட்டும் குறை சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் மக்கள்கிட்ட அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஓடிடிலாம் இல்லாமல் டிவியில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்களே இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையாக இல்லை முழுசாக அறியாதவங்க, அந்த மாதிரி இயல்நிலை மக்கள் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு இந்த ஷோ போகுது. அதனால் சமூகத்தில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோன்றதுனால தான் நம்ம இதை பற்றி வந்து பேசுகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஷோஸ்லாம் கல்ச்சுரலி நிறையா ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தோன்றதெல்லாம் வந்து சொல்கிறேன், அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மீடியாவோட எக்ஸ்போஷர்னால இன்றைக்கி குளோபலைசேஷனால் மற்றவங்கள நம்ம அதிகமாக சோஷியல் மீடியாவில் பார்த்து கம்பேர் பண்ணியே வாழ்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இல்லை பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். 100 பெண் ஒரு ஆண்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதோட ரொம்ப டபுள் மடங்கு அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பெண் கிட்ட ஆண் அதே மாதிரி டபுள் மடங்கு எதிர்பார்க்குறாங்க. எல்லா விஷயத்துலையும் இவங்க இதில் தனித்தனியாக சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக மாறிடுச்சு. ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஏற்கனவே இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு அந்த தகுதி இருக்காடெலாம் யாருமே பார்க்குறதில்ல. எதிரில் வரவங்க இதெல்லாம் எனக்கு லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அது மெட்டீரியலிஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாகவும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்துருச்சு. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் வந்து இளைஞர்கள் ஏற்கனவே டேட்டிங் ஆப்ஸ் மூலிமா வந்து லைஃப்பை எக்ஸ்ப்ளோர்லாம் வந்து பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதில் நிறைய பாதகங்கள்லாம் இருக்குது, அது தனி சப்ஜெக்ட். இப்படி இருக்கும்போது இது ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாற்றி பாருங்கள். ஏன்னா இதில் வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கவர்ச்சியாகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய பெண்களாக பார்த்து தான் தூக்குவாங்க, அது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பெண்கள், அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு பார்க்க கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஆண்கள், அந்த மாதிரி எல்லாருமே தூக்கி உள்ளே போட்டோன்னா அட்டென்ஷனை வாங்கி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதில் எவ்வளோ ரியாலிட்டி இருக்குது, இதில் எவ்வளோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாடகத்தை உள்ளே பூத்திருக்காங்கன்னு தெரியாது. பட் நம்ம ஆளுங்க பார்க்குறது எல்லாமே பார்த்துட்டு இதுதான் நார்ம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து தங்களோட லைஃப்பில் வரக்கூடிய பார்ட்னர்ஸ் கிட்ட அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்க. உதாரணத்துக்கு அதில் ஒரு கப்பல் இருக்காங்க, அதில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிடிக்கல, அதனால் வந்து நான் அந்த பையனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்களாம். அந்த விஷயம் வந்து அப்படியே மனசில் பதிஞ்சு அவங்களோட இருக்கிற பார்ட்னர்கிட்ட இல்லை வரப்போகிற பார்ட்னர்கிட்ட அதே மாதிரி விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இது வந்து சப்கான்ஷியஸ் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் இது ஒரு ஷோ அப்படிங்கிறதுனால சுமூகமாக போனால் எந்த ஷோங்க நல்லாயிருக்கும். அதை நம்ம குஜால் டிவியை பற்றி தெரியும். இந்த ரியாலிட்டி ஷோலேயே வந்து ஒரு சண்டே உள்ளே புகுத்தி எனக்கு நடிக்க தெரியாதுங்க அப்படின்னு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு அந்த ஷோ வந்து கொடுத்த ஒரு சேனல் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியை புகுத்திட்டே இருப்பாங்க. அதாவது ரியாலிட்டி அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அங்கேயும் இங்கேயும் ஒன்றா ஒரு கான்ட்ரவர்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷோஸ்லையும் வச்சுட்டே இருப்பாங்க. இது ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஷோ அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், சண்டே அப்படிங்கிறது நிறையா வரும். சண்டே ஏங்க வரும் நீங்களே சொல்லுங்கள், ஒரு டாக்ஸிக் பிஹேவியர்னால தான் வரும். அது ஒரு ஆணோ பெண்ணோ பண்ணுறதை காட்டினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு கண்டஸ்டண்ட்டை நீங்கள் பார்த்து பிடிச்சி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த டாக்ஸிக் பிஹேவியர் எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறனாலே உங்கள் மைண்டு நார்மலைஸ் பண்ணிக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். ஓவர் த டைம் நீங்கள் வந்து ஒரு ஹீரோவை பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரு வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹீரோ எது பண்ணாலும் எவ்வளோ கேவலமான விஷயம் பண்ணாலும் மனசார முட்டு கொடுக்கணும் அப்படின்னு தோணுதில்ல, அதே மாதிரி தான் இந்த ஷோஸில் வர கண்டஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய கேவலமான எப்படி சொல்கிறது ஏற்றுக்கவே முடியாத பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டும் நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஒருத்தரில் ஆரம்பித்து அது சொசைட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அஃபெக்ட் பண்ணும் தான். இதில் பார்க்குறவங்க பெரும்பான்மையாக அதை பார்க்குறாங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மைண்ட் எந்த அளவுக்கு சரி இருக்குன்னு தெரில. ஏற்கனவே ஒரு டிப்ரெஷன்லையோ இல்லை ஒரு அன்கிளியர் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ இதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு வல்னரபிள் மைண்ட் செட்டில் வீக் மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா நிஜமாகவே இந்த ஷோவில் நடக்கக்கூடிய அந்த கான்ட்ரவர்ஷியலான விஷயம் எல்லாமே வந்து அவங்கள கண்டிப்பாக வந்து பாதிக்கும். அது அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை.
இல்லாதவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மைண்ட் ஓப்பனா வச்சிருந்தாங்கன்னா, அவங்கள வந்து கண்டிப்பா உள்ள போய் ஹர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இப்போ வந்து ஒரு பையன் இந்த ஷோ பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு பண்றத அதே ஒரு மேல் கண்டஸ்டன்ட் பண்றாரு. அந்த பொண்ணு வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா, அவர அசிங்கப்படுத்துற மாரி ஏதாவது சொல்லிடுறாங்க அப்படின்னா, அந்த பிஹேவியர இவரு கூட மேட்ச் பண்ணிட்டாரு. இல்ல அதே கேரக்டர் இவர்கிட்ட இருக்குன்னு நெனச்சுக்கிட்டாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நம்மளையும் இப்படி தான் பொண்ணுங்க ஹர்ட் பண்ணுவாங்க போல. நம்மளுக்கும் இப்படி தான் வந்து பசங்கள பிடிக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஆணோ, பெண்ணோ ரொம்ப வல்னரபிளா இருக்கவங்க, வீக் மைண்ட் சிஸ்டம் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷோ விஷமா தான் போய் முடியும். அது மட்டும் இல்லாம விட்டுருங்க. இன்னைக்கு குழந்தைங்கலாம் வந்து எவ்வளோ ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க பார்க்குறீங்க இல்லையா? ஸோ குழந்தைங்க மட்டும் இல்லாம யங் அடல்ட்ஸ், டீனேஜ்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த ஷோவை பார்த்தாங்கன்னா, ஓகே இதுதான் கரெக்ட் போல அப்படின்னு நம்பி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே பாதி பேர் பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இதில் அடுத்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் பைத்தியமாகறதுக்காக தான் வளர்றோம் அப்படின்னு சொல்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, தங்களை நேர்ந்து கொடுத்து விட்டாங்க ஒரு குரூப்புக்கு. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஷோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிவி அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் கண்ணில் படாமல் அந்த ஷோ போயிட போகுது. ஸோ அவங்களும் பார்த்தாங்கன்னா, ஓ இதுதான் கரெக்ட் போல அப்படின்னு நினச்சி வளருவாங்க. அதனால யங்கர் ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த ஷோ வந்து பார்க்க விடாதீங்க. ஸோ நீங்களே பார்க்காதீங்கன்னு சொல்கிறப்போ அவங்க பார்த்தா அவங்க மைண்டுக்கு எவ்வளோ டேமேஜ் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இதில் பார்க்குறவங்க மட்டும் இல்லாமல் இதில் கலந்துக்கிறாங்கல்ல எல்லாருமே ஏதோ ஒரு காசுக்காக போகிறாங்க, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக போகிறாங்க அப்படின்னா கூட அந்த கண்டஸ்டன்ஸே அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்ப்போம்ல அந்த ரியலிஸ்டிக் ஷோ 300 நாள் தங்கணுமே, அந்த ஷோவில் போனவன் பெரும்பான்மையாக உருப்படாமல் தான் போயிருக்கான். ஒரு ஃபீல்டில் நல்லா இருந்திருப்பாங்க மரியாதையோட. பட் அந்த 100 நாள் ஷோக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு 100 நாள் வேலை திட்டம் போயிட்டு நல்லா சம்பாரிச்சு வந்துடலாம் அப்படின்னு போனாங்கன்னா இருக்கிற மான மரியாதையும் வந்து போகும். அதே மாதிரி தான் இந்த ஷோவில் நிஜமாக சொல்கிறேன், எழுதி கொடுக்குறேன். பெரும்பான்மையாக யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களாம் பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் ஃபியூச்சரில் மென்டல் ட்ராமாவில் போய் மாட்டிப்பாங்க. கண்டிப்பாக இது சைக்காலஜிக்கலாக அவங்கள அஃபெக்ட் பண்ணும். சரி, அந்த 12 பேரை பற்றி நம்ம ஏன் கவலை பண்ணோம்? நம்ம திருப்பியும் சொசைட்டியை பற்றியே பேசுவோம். இன்னொரு விஷயம், எட்டி பார்க்கறது, இந்த மற்றவன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒட்டு கேட்கறது, மற்ற வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கறதுன்றது எல்லா ஹியூமனுக்குள்ளேயும் இருக்க ஒரு கேவலமான ஒரு ட்ரைட் அப்படின்னு சொல்லலாம். அது மனிதர்களுக்கே இருக்கிற ஒரு விஷயம். பட் அதை நம்ம எப்படி அடக்கி ஆள்றோம் அப்படிங்கிறது தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிறதுல ப்ரைவசியே இல்லை. என் வீட்டு சாவுனாலும் பார்த்திங்கன்னா எட்டி பார்க்கணும், என் வீட்டு கல்யாணம்னாலும் எட்டி பார்க்கணும், டைவர்ஸ்னால் எட்டி பார்க்கணும், முடிஞ்சால் எல்லாத்தையுமே லைவாகவே எட்டி பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்குறப்போ முழுக்க ஏன்னா ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல் லவ் இஸ் அ ப்ரைவேட் அஃபேர், மேரேஜ் இஸ் அ ப்ரைவேட் அஃபேர் அப்படிங்கிறப்போ அவங்க அந்த ஃபுல் ப்ராசஸில் டிவிலே நம்மளுக்கு காமிச்சிட்டே இருக்காங்களாம். அப்படிங்கிறப்போ அதை பார்த்து நார்மலைஸ் ஆகி என்னதுமா ஆகும், இது மற்றவனோட ப்ரைவேட் லைஃப். இந்த ஷோ விடுங்க, மற்ற எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன், இது மற்றவனோட ப்ரைவேட் லைஃபு. அதில் ஒரு பவுண்ட்ரி வைக்கணும். நம்ம லைஃப்பில் யாராவது இப்படி எட்டி பார்த்தா நம்மளுக்கு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, நம்ம படுற அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் எல்லாருக்கும் தெரிய வேணாம்னு நினைப்போம்ல. அதே மாதிரி தான் அவங்க இந்த டிவி ஷோவில் பார்த்து எப்படி பழகிறேன்னா, யாரோட லைஃப்பை நம்ம பார்த்தாலும் இப்படி தான் பார்க்கலாம், இந்த ஷோ மாதிரியே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே மற்றவங்களுடைய ப்ரைவசியை மதிக்கிறதுல நம்ம எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன். அதை பற்றி நம்ம கேர் பண்ணதே இல்லை, அதில் வந்து ஒரு எம்பத்தியே இல்லை. இதே மாதிரி ஷோக்கள் வந்து அந்த மாதிரியான டாக்ஸிக் ஃபீலிங்ஸை இன்னும் அதிகம் தான் ஆக்கும். இது வந்து ஒரு பிஹேவியராகவே அப்படியே மாறிடும். அதையும் தாண்டி காதல் புனிதமானது அப்படிங்கிற டைலாக் சொன்னாலே இன்னைக்கு எனக்கும் சிரிப்பு வருது, உங்களுக்கும் சிரிப்பு வருதுல. அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் காதலை கமர்ஷியலைசேஷன் ஆக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லலாம், காலம் மாறிட்டே இருக்குங்க, எல்லா ஷோவும் வந்து யூஎஸ்ல இருக்க மாதிரி ஷோஸ் இங்கேயும் வந்தால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். ஜெர்ரி ஸ்ப்ரிங்கர் ஷோ அப்படின்னு ஒரு ஷோ. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு பையனை உட்கார வச்சுருவாங்க. இவன் எப்படி சீட் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும், அந்த பொண்ணு எப்படி சீட் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லுவான். அதில் என் வாயிலே விவரிக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் எப்படி கூட இப்படி படுத்துருந்தான், அவன் அப்படி கூட அப்படி படுத்துருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெக்கமே இல்லாமல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து WWF மாதிரி யாராவது 2 பேர் உள்ள வருவாங்க. அது யாருன்னா, இந்த பையன் கூட படுத்த வேற ஒரு இந்த பையன் கூட படுத்த வேற ஒரு பையன் சொல்ல வந்துட்டேன். இந்த பையன் கூட படுத்த இன்னொரு பொண்ணு, அந்த பையன் கூட படுத்த ஏதோ அவங்களுக்கு புரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்னு. காலம் அந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு தோழர். ஸோ அவங்களையும் உள்ள வந்து இவங்க மாற்றி முடிபிடி சண்டைலாம் போட வைப்பாங்க. அதில் ஆண்கள் சண்டை போட்டுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாத்தையும் பண்ணிங்க, அப்புறம் ஏன்டா பெட்ரோல் ஊட்டி நெருப்பேற்றி கொளுத்து இன்னும் வலிக்க வைக்கிறீங்கன்ற மாதிரி ஆடியன்ஸில் இருக்கவங்கலாம், சார் எனக்கு ஒரு கொஸ்டின் அந்த ஆங்கர் போய் எல்லாருக்கிட்டையும் மைக்கு கொடுப்பான். அவன் வந்து சரி நீ அவன் கூட அப்படி இருந்தியே, அப்போ இதை பற்றி யோசிச்சியா அப்படின்னு எல்லாமே சிரிப்பாங்க. இதுதான் பேசிக்கலி ஒரு ஷோவே. இதில் இன்னொரு ஷோலாம் இருக்குது, ஹூ இஸ் த ஃபாதர் அப்படின்னு ஒரு ஷோ. அது இந்த நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வந்தேன் புயல் உருவாயிடுச்சு அப்படின்னு விவேக் சொல்லுவார்ல, பேசிக்லி அதான் ஷோவே. ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பம் தெரிவிச்சிருவாங்க. அதை நம்பி என் குழந்தை தான் அப்படின்னு நம்பி ஒருத்தன் வந்து வாழ்ந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த ஷோவில் ஒரு ட்விஸ்ட்டே, நீ ரொம்ப உன் குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்கல, இங்கே உனக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி கொடுக்குவா, நீ இல்லை குழந்தை அவன் தான் அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 பேருக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் சண்டைலாம் வரும். அதற்கப்புறம் பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி இவங்க தான் அப்பா அப்படிங்கிற விருதை வந்து கொடுப்பாங்க. அப்போ தான் ஹூ இஸ் த ஃபாதர் அப்படிங்கிறது அந்த ஃபாதருக்கே, அதாவது இவ்வளோ நாள் ஃபாதராக ஆக்ட் பண்ணிருந்தாருல அவருக்கு
அவருக்கே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்ச அந்த பெண்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டால் அவங்க சொல்லிட மாட்டாங்களா? அவங்க வந்து சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷோஸ்லாம் இருக்குது. யூஎஸில் டிவிலலாம் ஏர் பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே தான். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் பண்ணி நம்மளுடைய கல்ச்சருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஷோஸ்லாம் கொண்டு வந்தால் ஓகேவா? இது உங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? அப்படி அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அதை அவங்க லைஃப்லேயே எங்கேயாவது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதெல்லாம் காட்டுறாங்களே இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? ஒன்றும் இல்லைங்க. நம்ம பக்கத்து சிட்டி அப்படியே மேப்பில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அப்படியே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பெங்களூர், அங்கே போயிட்டு சும்மா ஒரு வாரம் இருந்துட்டு வாங்க. சென்னையிலையும் ஐடி கம்பெனி இருக்குது, பெங்களூர்லேயும் ஐடி கம்பெனி இருக்குது. இன்றைக்கி இன்டர்நெட் யுகம், எல்லாருமே எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆகி தான் இருக்காங்க. பட் கல்ச்சர் எந்த அளவுக்கு வந்து ரெண்டு இடத்துலையுமே வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, சென்னையில் நைட் லைஃப் இல்லைன்னு சொல்லிட்டு. பெங்களூரில் நிஜமாக நைட் லைஃப் இருக்குது. ஆனால் அங்கே போயிட்டு ஒரு வாரம் 2 வாரம் தங்கிட்டு நம்ம ஆளுங்க இங்கே வர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு அது வேணும்னா நான் பாண்டிச்சேரிக்கு போகிற மாதிரி நான் பெங்களூருக்கே போய்க்கிறேன், என்னோட சென்னை இது மாதிரி வர வேணாம், என் சென்னை சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குது, இந்த கல்ச்சரோடையே நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த ஷோலாம் எங்கேருந்தோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். நம்ம சொசைட்டிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே கேவலமாக இருக்குது. ஏன்னா இன்ஸ்டாகிராமை திறந்தா இல்லை ட்விட்டரை திறந்தா இல்லை எதை திறந்தாலும் ஈஸியாக அசிங்கத்தை வந்து நம்ம பார்க்கணுன்னு நினைக்கலாம் கூட நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கேவலமான ஒரு கல்ச்சர் அண்ட் சொசைட்டியை தான் உருவாக்கும். அப்படிங்கிறனால ஒரு கலாச்சார காவலனா வந்து இந்த நேரத்தில் நான் விளக்கு பிடிச்சி சொல்ல வேண்டியிருக்கு. நான் பிடிக்கிறது நல்ல விளக்கு, அந்த குஜால் டிவி பிடிக்கிறது மாமா விளக்கு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கீழே மறக்காமல் கமெண்ட் செய்யுங்க. நன்றி.